குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கில 2/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:28 திதி இன்று மாலை 6:28 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 8:16 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாம யோகம் இன்று பிற்பகல் 12:46 வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் மாலை 6:28 வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 8:16 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 8:16 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை, அதுவும் மாலை வேளையில் உங்களுக்கு பௌர்ணமி 6:28 பிறகு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலமும் இன்றைக்கி செல்லலாம். இன்றைக்கி மாசி மகமும் வருது. மாசி மகம் அப்படின்றது நம்ம நதிகளில், அதாவது திரிவேணி சங்கமம், 3 கடல் சேருகின்ற இடம், 3 ஆறுகள் சேருகின்ற இடம். அந்த மாதிரி இடத்துல நம்ம குளித்தால் நம்மளுடைய பாவ வினைகளெல்லாம் தீரும். அதே சமயம் இந்த மகாமக குளம்னு கும்பகோணத்தில் இருக்குது. அதில் போய் கூட நீங்கள் நீராடிட்டு வரலாம், இல்லை காவிரியில் நீராடலாம். இதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பௌர்ணமியில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். இன்றைக்கி திங்கட்கிழமை, அதுவும் இல்லாமல் பார்வதி பரமேஸ்வரனை வணங்குவது சிறப்பு. பௌர்ணமின்றதுனால இன்றைக்கி சந்திரனையும் வணங்குவது மிக சிறப்பு. திங்கட்கிழமையோட பௌர்ணமி வர்றது சந்திரனுக்கு உரிய நாள் என்பதால் சந்திரனை வணங்குவது மிக மிக சிறப்பை தரும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி அருகம்பில்லு, அது கூட 2 வில்வ இலை, அதே மாதிரி 2 துளசி இலை வைத்து கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போகலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ராகு பகவானும் அங்காரக பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் சந்திர பகவான். இந்த சந்திரன் 8:16 சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆயிடுவார். அதன் பிறகு மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதே மாதிரி சிம்மத்தில் கேது பகவான், கேதுவோடு சந்திரன் இணைந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி சூரியனோட ராகு இங்கே இணைந்து இருக்குது. சரி, இப்பொழுது இன்றைய தினம் பௌர்ணமி மாலை வேளையில் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய எங்கள் வீட்டில் சங்கடங்கள் அதிகமாக இருக்குது, தீராத ஒரு நோய் இருக்குது, தீராத பிரச்சனை இருக்குது, தீராத கடன் இருக்குது அப்படின்னா அது சொல்கிற தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. என்ன தீபம் அப்படின்னு சொன்னால் 27 தீபம் இல்லை 21 தீபம் வீட்லேயே செய்யுங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் பைரவர், அதாவது சொர்ணாகர்ஷண பைரவர் படம் எல்லாரும் வைக்கலாம், தவறே கிடையாது. கால பைரவர் வைக்கிறதுக்கு தான் யோசிக்கணும். அதனால் சொர்ணாகர்ஷண பைரவர் படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து
21 தீபம் ஏற்றி இந்த தனம் தரும் அப்படின்ற பதிகத்தை 18 முறை படித்தால் நிச்சயம் பணவரவு கிடைக்கும். இது நான் ஒரு பௌர்ணமிக்கும் சொல்லிக்கிட்டு தான் வரேன், செய்யுங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமியில் சோடாச கலை அப்படின்னு ஒன்று இருக்குது, திருமூர்த்தி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். இப்போ பௌர்ணமி 6 மணி 28 நிமிடம் வரை சதுர்தசி, 6 மணி 29 நிமிடத்திலிருந்து பௌர்ணமி. அப்போது இந்த திருமூர்த்தி காலம் என்பது 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த சோடாச கலையை பின்பற்றினால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்படி செய்வது? இப்போ 5 மணி 28 நிமிடம், 6 மணி 28 நிமிடம்ன்றது 5 மணி 29 நிமிடத்திலிருந்து 7 மணி 29 நிமிடம் வரை உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் இருக்கிற வரவேற்பு அறையிலையோ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பெட்ஷீட்டை விரித்து தரையில் உட்காரக்கூடாது. உட்கார்ந்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். அப்படி இல்லையா, எனக்கு பணவரவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு உண்டான மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை சொல்லலாம், அது சித்தியாகும். அப்படி இல்லையா, 21 தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது 18 முறை இந்த பதிகத்தை சொன்னால் நிச்சயமாக பொருளாதார ஏற்றம் கிடைக்கும். சரிங்களா? இதை செய்து பயனிடுங்க. அதுவும் இந்த சோடாச கலை அப்படின்றது திருமூர்த்தி காலத்தில் செய்யக்கூடியது. இது அந்த காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் காலபுருஷனுக்கு 6வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. 6ஆம் இடம் என்பது ருணரண ரோக சத்ருஸ்தானத்தையும் குறிக்கும், வேலை அப்படின்றதையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அது. ஆனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த சோடாச கலையை பின்பற்றினால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இது இந்த காலத்தை தான் திருமூர்த்தி காலம். அதே மாதிரி முடிகின்ற நேரத்தில் பௌர்ணமி முடியுது இல்லையா, மறுநாள் அது முடிகின்ற நேரத்தில் 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் கணக்கு வச்சு அந்த 2 மணி நேரத்தில் மௌனமாக உட்கார்ந்து மனதுக்குள்ளாரியே நிறைய நீங்கள் மந்திரத்தை சொல்லி பிரயோகம் செய்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்க. செய்து பாருங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இன்றைக்கி நிலவுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலையில் மட்டும் தொழிலில் மட்டும் சிறு சிறு ஒரு தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்கள் மீதான அவப்பெயர்களெல்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக மேம்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் தடை கொஞ்சம் தாமதம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும், அதில் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்பு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை ஏற்படும். தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கல்வியில் இருந்து வந்த ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இன்மைன்றது குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு அதாவது கல்வித்துறையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மாணவர்களுக்கு படிக்கிறதுல குழப்பங்கள் இருந்ததெல்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு பெறுகின்ற நாளாக இருக்குது. தற்பெருமை பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். மனதில் இருக்கிற ரகசியங்களை பகிர்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகளை மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படும். மற்றவர் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். ஆரோக்கியம் செயல்களில் கவனம் தேவை. இன்றைய நாள் அச்சம் மறைகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்களில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. உணவு சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. செயல்பாடுகளில் மாற்றங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சாலை, அதாவது நீங்கள் ரொம்ப பயணம் செல்லும்போது பைபாஸ் ரோட்லலாம் நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னா ரொம்ப வேகத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தோடு செல்வது ரொம்ப நன்மையை தரும். உத்தியோகத்தில் சில மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் புரிதல் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள்லாம் வெளிப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் தருகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சந்திரனோட கேது இணைந்து இருக்குது. அதுவும் மக நட்சத்திரத்தில் போகுது. அதனால் 5 கிரக பார்வை இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனத்தோடு இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானத்தை காட்டுங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள்லாம் ஈடேறும். இழுபறியான சில தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்கள் கைகூடும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். உத்திரம் நட்சத்திரக்கார பயணங்கள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தொழில் சார்ந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்கள் குழப்பங்களில் இருந்து வந்த தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பெருந்தன்மையான உங்கள் செயல்பாடுகள் மூலம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். கால்நடை வளர்ப்பு பணிகளில் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், தொழிலில் ஒரு முன்னேற்றம், இறை சார்ந்த பணியில் ஈடுபாடு, ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வழக்கு சார்ந்த பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடியுரிமை இல்லாதவர்களுக்கு குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். மருத்துவத்துறையில் லாபங்கள் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயத்தில் மட்டும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாட்டோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து செயல்பாடு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஒரு மந்தத்தன்மை இன்றைக்கி ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்தில் விவேகம் இன்றைக்கி தேவை. வியாபார பணிகளில் போட்டிகள் அதிகரித்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஏன்னா சுகஸ்தானத்திலேயே உங்களுக்கு 4 கிரக சேர்க்கை. எந்த ஒரு விஷயத்திலும் உதாசீனம் தேவையில்லை. உதாசீன பேச்சுகளை தவிர்ப்பதும் நல்லது. ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்த்து சிக்கனமாக செயல்படுவீர்கள். வேலையாட்களிடம் நிதானம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, 8:26 உங்களுடைய சந்திராசிரமம் உத்திராட நட்சத்திரத்துக்கு முடிவு. மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரத்துக்கு தான் சந்திராசிரமம். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்தோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திர கருத்து வேறுபாடுகளாக விலகும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள்
கவனத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் பெரியோர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. பேச்சில் நிதானம் தேவை. அதே மாதிரி பணம் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லும்போது மிக மிக கவனத்தை செலுத்துவது அவசியம். பயணங்கள் போது ஒரு வேகத்தை காட்டாமல் நிதானத்தோடு செல்வதும் மிகவும் சிறப்பை தரும். எந்த வேலையாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு அதை செய்யுங்கள். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு ஈடுபாட்டோடு செய்ய சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபமான நாள், சுகமான நாள். அதுவும் இல்லாமல் உங்களுடைய 4 கிரக சேர்க்கை 7ஆம் இடத்தை பார்வையிடுது. சுபமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் தனித்திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டுதல்கள் பெறக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு போட்டியில் ஆர்வம் ஏற்படும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே போல் கூட்டு தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும். ஒரு விதமான ஒரு அலைச்சல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் தடைகளையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும். விவாதங்களில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு நன்றாக இருக்கும். செய்கின்ற முயற்சிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான நல்ல தருணங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி பண வரவு நன்றாக இருக்கும். வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். ஒரு விதமான ஒரு சிந்தனை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த ஆவணங்களை கையாள்வதில் ரொம்ப இன்றைக்கி கவனத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.